ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பார்த்துட்டு வலை தொழில் எப்படி செய்தோன்னு நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். மீன் வந்தால் எப்படி கழிக்குதாங்க, வலை எப்படி வலிக்குதாரு அவளோட இந்த வீடியோவில் நம்மளுக்கு கிளியராக பார்க்கலாம். வீஞ்சில் போட்டு வலை வலிச்சுட்டு வராங்க, 2 பேர் இழுத்துட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் மீன் வந்தால் மாற்றி சைடில் கொடுத்துட்டு இந்த சைடு 2 பேர் நின்று இழுத்து போகணும். இப்படி வீஞ்சில் வலை வலித்தாலும் 7-8 மணி நேரம் எங்களுக்கு வலை ஏறதுக்கு ஆகும். அது இல்லாமல் மீன் அதிகமாக போட்டால் இன்னும் டைம் அதிகமாகிட்டு ஆகும். இப்போ நம்மளுக்கு பார்த்தா ஸ்ராக்குட்டி மீன் அதிகமாகிட்டு வந்துன்றது உங்களை பார்த்தாலே தெரியும். ஸ்ராக்குட்டி மீன் வந்து கழிச்சு ஒதுங்கலை, சைடில் வலித்து போட்டுகிட்டே வரோம். ஏன்னா சைடில் வலித்து எதுக்கு போடுறோன்னா, இன்னும் வரல மீன் கொஞ்சம் அதிகமாகிட்டானோன்னா வீஞ்சு ஆஃப் பண்ணிவிட்டு மொத்தமாக எல்லோரும் சேர்ந்து கழிச்சிட்டு இன்னும் ரிட்டர்ன் வந்து இன்னும் வலையை இழுத்துட்டு போவோம். பாருங்கள், சைடில் எல்லாருமே சேர்ந்து கழிச்சிட்டு ஏன்னா வீஞ்சு ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு எல்லோரும் கழிச்சிட்டு இன்னும் எல்லா வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு இன்னும் வீஞ்சு ஆன் பண்ணி வலையை வலிச்சுட்டு போவோம். இன்னும் இதே மாதிரி மீன் அதிகமாக வந்தால் இதே மாதிரி தான் வலித்து தூர வச்சுட்டு கழிச்சோம். ஏன்னா அப்படி வலிச்ச கழிச்ச முடியாது. ஏன்னா மீன் நிறைய வாரு, அதனால் வலிச்சு கழிச்ச முடியாது. அதனால் இழுத்து போட்டு கழிச்சணும். எல்லாருமே சேர்ந்து கழிச்சிட்டு தான் இருப்பாருங்க. தண்ணியில் பாருங்க, பார்த்தா தெரியும். வலை வந்து லோட்டு பாட்டையெல்லாம் போட்டு மிதந்து கிடக்கு நீட்டத்துக்கு. நம்ம நண்பன் வந்து ஸ்ராக்குட்டி வந்து கிளியராக வீடியோவில் தெரியறதுக்கு வேண்டி ஸ்ராக்குட்டியை தூக்கி இங்கே கேமரா பக்கத்தில் கொண்டு போட்டுட்டு போகிறாரு. மீனெல்லாம் பின்னாடி எடுத்து அடுக்குன்றதாரு. ஏன்னா முன்னாடி போட முடியாது, முன்னே போட்டால் வேலை ஒன்றும் பார்க்க முடியாது, மீன் அதிகமாக வந்துன்றது. அதனால் கழிச்ச மீனெல்லாம் எடுத்து பிறக்க வந்து அடுக்குன்றதாரு. மீன் எதிரையும் கழித்து முடிஞ்சில்ல, இன்னும் எதாவது கழிச்செல்லாம் முடிஞ்சாதான் அடுத்து இன்னும் வீஞ்சு ஆன் பண்ணிவிட்டு வலை எடுக்கணும். மீன் வந்து கழிச்சு ஒதுங்கலை. இந்த வலை நாங்கள் தண்ணியில் இறக்கியிருக்குது. எவ்வளோ தூரம்னா 7 நாட்டிகள் தூரம் உண்டு. சிலவங்க வந்து கிலோமீட்டர் கணக்கு சொல்லுவார். கிலோமீட்டர் கணக்கு பார்த்தாச்சுன்னா 2 நாட்டிகளுக்கு 3 கிலோமீட்டர், அதான் கிலோமீட்டருக்கு நாட்டிகளுக்குள்ள வித்தியாசம். நாங்கள் வந்து நாட்டில் கணக்கு 7 நாட்டிகள் எங்களுக்கு வலை நீளம் இருக்குது. மீன் அதிகமாக பட்டு வரதுனால ஆள் எல்லாமே கொஞ்சம் செலுப்பாக தான் இருக்குது. நல்லதாக ஸ்பீடாக தான் வேலை பார்க்குதாரு. இது மீன் குறை வந்தாச்சுன்னா ஆளெல்லாம் அங்கங்கே சோர்வடைஞ்சிருந்துக்கும். இப்போ மீன் வரதுனால எல்லாருமே வந்து ஸ்பீடாக வேலை பார்த்துன்றதாரு. இது வந்து ஏஎஸ் எதுக்குன்னா, நம்ம வலையில் வந்து போயா கட்டி விடுவோம். அந்த போயாவோட சிக்கன்லேருந்து நம்ம இந்த ஏஎஸில் தெரியும். அப்போ நம்மளுக்கு இந்த வலை எங்கே கிடாது எல்லாமே நம்மளுக்கு இந்த ஏஎஸில் தெரியும் பாயிண்ட்டு. அதை கணக்கு பண்ணி தான் வலையை வந்து நைட்டு எடுக்குவோம். இந்த ஏஎஸில் எல்லாமே தெரியும். இது வந்து ஜிபிஎஸ் எல்லாமே நம்ம போட்டில் இருக்குது. ஒயர்லெஸ் எல்லாமே இருக்குது. எல்லா போட்லேயும் இந்த மாதிரி ஜிபிஎஸ் ஒயர்லெஸ் எல்லாம் வச்சு தான் ஒரு ஏரியா பாயிண்ட் அடித்து போகிறது. இந்த ஏஎஸில் வந்து அந்த போயாவோட சிக்னல் மட்டும் இல்லை, நம்ம கடலோட மொத்த சாட்டுமே அதில் தெரியும். அதில் வந்து ஒரு ஏரியா நம்மளுக்கு நோட் பண்ணி எடுக்கலாம். வந்து கடல் மேப்பு மொத்தமே அந்த ஏஎஸில் இருக்கும். அதுக்கும் இந்த ஏஎஸ் யூஸ் ஆகும். மீனெல்லாம் கழித்து முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் நான் இன்னும் வீஞ்சு ஆன் பண்ணி வலை எடுத்துகிட்டு வரோம். நமக்கு இங்கே வேலை நடந்ததுனால வந்து வீடியோ வந்து கிளியராக எடுக்க முடிஞ்சில்ல. என்னாலும் ஓரளவுக்கு எடுத்துருக்குதோம். இதே மாதிரி தான் நம்ம கடலுக்குள்ளாடி எல்லா மீனவ மக்களும் வந்து வலைத்தொழில் செய்தது. இந்த வீடியோ பார்த்த பிள்ளைங்களுக்கு மனசில் இருக்கும், கடலுக்குள்ளாடி எப்படி வந்து மக்கள் வந்து வலைத்தொழில் செய்தாருன்னு சொல்லி. இந்த வீடியோ எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிதேன். அப்படியே நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பாய்.